கழுத்தில் மாலை விழுந்துருச்சுப்பா, ராத்திரியில் எங்கேயும் நீ போகக்கூடாதுப்பா, 6 மணிக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துடணுப்பான்னு நான் பல மாதிரி என் பிள்ளைய நான் கண்டிப்பேங்க. இந்த தாலி தான் என் பொண்டாட்டி கட்டணும் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் தாலிலாம் அனுப்பி விட்டுருந்துச்சு. தனியே ஒரு ஆள் போய் துப்பாக்கி எடுத்து கூட போயிருந்தானா அவனை இவன் கொண்டு இருப்பான். நிறைய அவனுக்குள்ள ஆசை, அவ்வளோ ஆசை இருந்துச்சு. இப்படி நடக்கும்னு அவனே எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஐயோ, என் பிள்ளைக்கு ஆடி போய் 6 மாதம் கல்யாணங்க, பிள்ளைக்கு முகத்தால் எழுதாச்சிங்க. நலுங்கு வந்து நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக தான் செய்யணும். களத்துக்கே போய் என்ன நடந்துச்சு அப்படின்ற தகவலை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். எங்க சேனலை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நிச்சயதார்த்தம் முடிந்த கையோடு கனிவண்ணன் மகிழ்ச்சியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இது. இன்னும் சில நாட்கள் போயிருந்தால் அவருக்கு திருமணமாகி இருக்கும். அவரும் குழந்தை குட்டிகளுடன் சந்தோஷமாக இருந்திருப்பார். ஆனால் மணமகனாக மேடையில் அமர வேண்டிய பிள்ளையை பாடையில் வைத்து தூக்கிச் சென்ற நினைவு இன்றும் அவரது குடும்பத்தாரை நிலைகுலைய வைத்து விடுகிறது. கழுத்தில் மாலை விழுந்துருச்சுப்பா, ராத்திரியில் எங்கேயும் நீ போகக்கூடாதுப்பா, 6 மணிக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துடணுப்பான்னு நான் பல மாதிரி என் பிள்ளைய நான் கண்டிப்பேங்க. அப்படியே என் பிள்ளை தப்பு செஞ்சாலும் ஏது செஞ்சாலும் என் பெத்தைனுக்கிட்ட தான் வந்து சொல்லணும் போனேன். ஒன்றுமே சேர்த்து இல்லாத இருந்து என் பிள்ளைய இந்தமாரி கூட இருந்து குழியை பறிச்சு தராங்கன்னா நான் என்ன சார் நான் சொல்ல முடியாது. நாகை மாவட்டம் தென்பாதி கிராமம் அந்த இரவு நேரத்தில் பதட்டத்தோடு இருந்தது. ஐயோ, என் பிள்ளைக்கு ஆடி போய் 6 மாதம் கல்யாணங்க, பிள்ளைக்கு முகத்தால் எழுதாச்சிங்க. அங்கிருக்கும் உப்பனாற்றங்கரையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார் அதே ஊரைச் சேர்ந்த கல்யாண சுந்தரத்தின் மகன் கனிவண்ணன். கனியை யாரோ வெட்டி விட்டார்கள் என்றுதான் முதலில் நினைத்தார்கள். ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவரை துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வர மொத்த பேரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். ஆம், திருமணத்திற்கு 2 மாதங்கள் இருக்கும் நிலையில் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார் கனிவண்ணன். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மாதமாக அவனோட மோட்டிவ் நம்ம திருமணம் பண்ணிட்டு நம்ம நல்லா இருக்கணும். வாட்ஸ்அப்பில் தாலிலாம் அனுப்பி விட்டுருந்தான். இந்த தாலி தான் என் பொண்டாட்டி கட்டணும் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் தாலிலாம் அனுப்பி விட்டுருந்துச்சு. ஆகஸ்ட் 20ஆம் தேதி தான் கல்யாணம் உண்டு நாள் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு மண்டபம் கிடைக்கிறதுனால கல்யாண டேட்டை மாற்றி செப்டம்பர் 3 அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. எல்லாமே அவ்வளோ ஆசை. கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த பிறகு நான் கல்யாண கடன் நிறையா இருக்கணும், அப்பா அம்மா அண்ணா அண்ணி தான் பார்த்துப்பாங்க, அதுக்கப்புறம் கடன் அடிக்கிறதுக்கு நான் வெளிநாடு போயிடுவேன், எல்லாம் நிறைய சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணுட்டையும். சரி, இது திடீர்னு நடந்து எங்களால் யாராலையுமே அது வந்து என்ன சொல்கிறது, யாராலுமே அதை ஏற்றுக்க முடியல. இதுவரையும் இது கனவாக இருக்கக்கூடாதா அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டான். அப்போ கூட நாங்கள் எங்கள் அக்காவும் இருக்கோம். எனக்கு சொல்லுவான், நலுங்கு வந்து நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக தானே செய்யணும், நான் தனித்தனியாக தானே செய்கிறேன், நீங்களும் அது மாதிரி தனியாக தான் நலுங்கெல்லாம் வைக்கணும். நிறைய அவனுக்குள்ள ஆசை, அவ்வளோ ஆசை இருந்துச்சு. இப்படி நடக்கும்னு அவனே எதிர்பார்த்துருக்க மாட்டான். நைட்டு எங்கள் அம்மாட்ட தான் படுத்து கிடப்பான். தனியாக போய் ஒரு ரூமில் இருக்கணுமோ அப்படிலாம் கூட அவன் ட்ரெஸ்ஸு மட்டும்தான் ரூமில் இருக்கும். எங்களால் யாரையுமே சந்தேகப்பட முடியல. எல்லாம் அப்பயும் போலீஸ் எல்லாம் விசாரிச்சு எங்கே பார்த்தாலும் நல்லவன் தான் சொல்கிறீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்தா தானே நாங்கள் இது பண்ண முடியும், இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும்னு கேட்டாங்க. யாராவது ஒருத்தர் வந்து அவரை அடிக்க முடியுமா அந்த மாதிரி ஆளா? அப்படிலாம் கிடையாது. யாராவது ஒருத்தர் ஒரு ஆள் அடிக்க முடியாத வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆள் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பான். அவன் ஸ்போர்ட்ஸ் மேன், அவன் டிவிஷன் வரையும் போயிருக்கான். வால்ட்டு அத்லெட் பிளேயர், ரன்னிங். காவல்துறையினருக்கு இது வழக்கமான கொலை அல்ல. கொலையாளியை உடனே கண்டுபிடிக்க வேண்டும் என நெருக்கடி கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஊர் மக்கள். மறுநாள் காலை வெடிகுண்டுகளை கண்டுபிடிக்கும் கருவிகளோடு போலீசார் உப்பனாற்றங்கரையை சல்லடை போட்டார்கள். தமிழக காவல்துறையினரின் திறமைக்கு முன்னால் கொலையாளிகள் யாரும் அவ்வளவு எளிதாக தப்பிக்கவே முடியாது. கனியை சுட்டுக் கொன்றதாக அதே ஊரைச் சேர்ந்தவரும் துணை இராணுவப்படை வீரருமான தேவேந்திரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த வயசுல அவன் எனக்கு 3 நாள் எதிர்பார்க்க எல்லாமே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சு போச்சு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு மண்டபம் புக் பண்ணி அன்னைக்கு நேரம் மட்டும் எனக்கு ஃபோனே பண்ணலை. நான் அன்னைக்கு வீட்டில் அம்மாட்டே பேசிட்டு எங்கள் அண்ணன்னு கேட்டோன்னே இந்த மாதிரி கறி எடுத்து கொடுத்துட்டு சமைக்க சொல்லிவிட்டு அப்பாவுக்கு சாப்பாடு கொடுமான்னு சொல்லிட்டு போயிட்டான். சரின்ட்டு நானும் விட்டுறேன். எப்போதுமே வீடியோ கால் பண்ணி பேசுவார். அன்றைக்கின்னு பார்த்து ஃபோன் நானும் பண்ணலை. ஹஸ்பண்ட்டை சொல்லியிருக்காங்க அவ்வளோ இருக்குது. என்கிட்ட அவங்க சொல்லி கூட்டிகிட்டு வரல, நான் ரொம்ப அழுவேன், கை குழந்தை வச்சுருக்கேன், ரொம்ப அழுவேன்னு சொல்லலை. வெட்டிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷனோட தான் நான் வந்து எப்படி இருந்தாலும் காப்பாற்றிடலாம். மறுநாள் நியூஸ் பேப்பரில் போட்ட பிறகு தான் ஆஹா நம்ம அண்ணன் உண்மையே இல்லையா அப்படிங்கிறது அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணி பார்த்தேன். வீட்டில் பட்டுக்கன்னா
ஒரு 4 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். டீ போட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரன் போய் அம்மா கிட்ட 300 பணம் கொடுத்து கறி எடுத்தேன் சமயமாக சொல்லிவிட்டு அது குளிச்சுட்டு படுத்து கிடந்து நான் பால் வாங்கினேன். டீயை போட்டு 4:30 மணிக்கு இருக்கும். டீயை சாப்பிட்டு மார்க்கோனி பிளாட்டுக்கு போன பிள்ளை தான். எனக்கு ஜுரம் வந்தாலும் நான் மாத்திரை போட்டு படுத்துட்டேன். மணி ஒரு 8 மணி 8:30 மணிக்கு மேலே தெருவு ஜனங்களாம் வீட்டுலாம் அலறி அடிச்சுட்டு கனிவண்ணை வெட்டிட்டாங்க சொன்னோன்னே நான் போய் பார்க்கும் போது புள்ள புணமாக நீட்டாக படுத்துருக்கா. ரத்தம் வெள்ளம் கீழே ரத்தம் நீட்டாக கடத்திருக்கோம். பக்கத்தில் வண்டி டூவில் நிற்கிது. போலீஸ் சுற்றி நிற்கிறேன். எங்களை யாரும் தொட விடல. அதோட 10 நிமிஷத்தில் புள்ள தூக்கிட்டு வண்டியில் ஆம்புலன்ஸ் வந்து வண்டி தூக்கிட்டு சீர்காழி ஹாஸ்பிட்டல் கொண்டாந்துட்டாங்க. அங்கே நான் போண்டு அழுதேன். பன்னீர் எம்எல்ஏ வந்து பார்த்தாரு. வெட்டிட்டாங்க, கம்பியால் குத்திட்டாங்க. பார்க்க கூட ஏதோ 2 கம்பியால் குத்திருக்கணும். எந்த இடத்துல எக்ஸ்ரே பண்ண காயம் எதுல இருந்து? இந்த நெத்தியில் மட்டும்தான், வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் வெளில வந்தது. பாட்டிலெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. அடித்து போட்டுட்டேன், வெட்டிட்டேன். அப்படி தான் எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. மறுநாள் தான் வந்து கண்ணால் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க. கனி கொலை செய்யப்பட்ட பிறகு அவரது குடும்பத்தாரைப் போல அவர் வளர்த்து வந்த ஒயிட்டி என்ற நாயும் முற்றிலும் நிலை குலைந்து போனது. கனிவண்ணனை காணாமல் ஒயிட்டி சாப்பிடவில்லை, குறைக்கவில்லை. கனிவண்ணனின் பைக்கையே சுற்றி சுற்றி வந்தது. கனிவண்ணன் ஒயிட்டியை அழைத்துச் சென்றிருந்தால் இந்த கொலையே நடந்திருக்காது என நம்புகிறார்கள். தேடுறது இன்னமும் அதுக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு புரியல. அதுக்கு நடந்து போயிருந்தான். அவன் எத்தனை மணிக்கு வேணா இருட்டில் ஆற்றுக்கு போயிட்டு வருவான். 1 மணியா இருந்தாலும் 2 மணியா கூடயே தான் போயிட்டு வரும். ஒரு வண்டியா மோந்து பார்க்குது. அவன் வண்டியை மட்டும் காணுமே, அவனை மட்டும் காணுமேனு. அதுக்கு எங்களுக்குலாம் தெரியுது, அதுக்கு தெரியல. இல்லாத சரியான முறை குறைக்கிறது சரியான சாப்பாடு இதெல்லாம் வந்து யாரை கண்டா வண்டி டூவில் போனால் ஒன்று வரட்டும். இல்லாத ரொம்ப சோகத்தை இருக்கு நாய். இன்னொரு நாய் வந்து அவனை கடிக்க போயிருக்கு. தம்பியை வந்து காப்பாத்துன்னு அந்த நாய்கிட்ட இது கடி வாங்கிடுச்சு. அவனையும் கடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர வரையுமே சாப்பிடவே இல்லை இந்த நாய். அண்ணன் கூட இது போயிருந்துச்சுன்னா இது வந்து எங்க அண்ணன் வந்திருப்பான். 27 வயதான கனிவண்ணன் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்தார். திருமணம் முடிக்கும் எண்ணத்தில் சமீப காலமாக சொந்த ஊரிலேயே தங்கியிருந்து தனியார் ஹோட்டல் ஒன்றில் மாஸ்டராக வேலை பார்த்து வந்தார். தனியாக கேட்டரிங் ஆர்டர்களை எடுத்து தொழிலும் செய்து வந்தார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இரவு நண்பர் அழைப்பதாக சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்கிறார். தென்பாதியைச் சேர்ந்த தேவேந்திரன் துணை இராணுவ படையில் வேலை பார்த்துவிட்டு ஊருக்கு வரும்போதெல்லாம் மது புட்டிகளை கொண்டு வருவார். அப்போது கனியை வரவழைத்து இருவரும் மது அருந்துவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அந்த ஆளை பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு இது பார்த்துருக்கேன். எங்கே வச்சு பார்த்து? நான் வந்து நான் வேலைக்கு போயிட்டு விட்டு வரும்போது ஒரு 2-3 வருஷம் முடி ஒயின்ஷாவில் பார்த்துருக்கேன். என்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. நீங்கள் என்ன கனியாப்பா அவங்க அப்படின்னு பேசிக்கிட்டு வந்திருக்கேன். ஒரு 3 வருஷம் இருக்கும் பார்த்து. அதுமாதிரி நான் போலீஸ் இருக்கேங்க, கனியா எனக்கு ரொம்ப பழக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொன்னான். கழுத்தில் மாலை விழுந்துருச்சுப்பா, ராத்திரியில் எங்கே நீ போகக்கூடாதுப்பா, 6 மணிக்கெல்லாம் நீ வீட்டுக்கு வந்துடணுப்பான்னு நான் பல மாதிரி என் பிள்ளைய நான் கண்டிப்பேங்க. அப்படியே என் பிள்ளை தப்பு செஞ்சாலும் ஏது செஞ்சாலும் என் பெத்தையனுக்கிட்ட தான் வந்து சொல்லணும் போனான். ஒன்றுமே சேர்த்து இல்லாத இருந்து என் பிள்ளைய இந்தமாரி கூட இருந்து குழியை பறிச்சு தராங்கன்னா நான் என்ன சார் நான் சொல்லுவேன். அந்த வண்டி சத்தம் கேட்குறதும் தெரியாது, வருதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. என் பிள்ளைய பொடிகள் தான் சார் படுத்துருக்கோம். ஏம்மா உன்கிட்டே நான் படுத்துக்கிறேம்மா, என் குட்டியே படுத்துக்கிறேம்மா, நான் ஒரு குழந்தை போல மாரி என்ன நினச்சிக்க மாட்டேன். என் பிள்ளை இருக்கும் ஒழிஞ்சு என் பிள்ளை வந்து ஒரு தப்பான வார்த்தையா ஒரு அங்கே நின்று யுவத்தை நின்று என் பிள்ளை வந்து எந்த மேலேயும் குறையும் கிடையாது, யாரும் குறை சொன்னவங்களும் கிடையாது இது வரைக்குமே. முன்னதாக கனிக்கு பக்கத்து ஊரைச் சேர்ந்த ஒரு பெண்ணுடன் திருமணம் நிச்சயமாகி இருக்கிறது. செப்டம்பர் 3ஆம் தேதி திருமணம் என முடிவு செய்து மண்டபமும் புக் செய்து விட்டார்கள். ஆனால் ஒருவருக்கும் கனிக்கு இப்படி நடக்கப் போகிறது என தெரியவே இல்லை. ஏன் அவருக்கு நிச்சயம் செய்த பெண்ணுக்கும் தெரியவில்லை. 2 பேத்துக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து ஒன்றும் புரியலைங்க. என் பிள்ளை வந்து திட்டமிட்டு அவன் வந்து கொலை பண்ணோம். திட்டமிட்டு இருட்டில் வந்து வர சொல்லியிருக்கான். வந்து வண்டியில் போயிருக்கான். பதுங்கி நின்று அவனை பிடிச்சி 2 பேர் பிடிச்சிக்கிட்டு தான் துப்பாக்கி கலந்து சுட முடிஞ்சிருக்கு. தனியே ஒரு ஆள் போய் துப்பாக்கி எடுத்து சுட போயிருந்தானா அவனை இவன் கொண்டு இருப்பான். இது 3 பேர் 4 பேர் அவனை பிடிச்சி கீழே தள்ளி உட்காந்து தான் சுட்டிருக்காங்க. எப்படி தான் இந்த நடந்ததோ நான் வந்து இப்போ அவனுக்கு வந்து பொண்ணு நிச்சயம் பண்ணி மாப்பிள்ளை முகூர்த்தத்தில் எழுதி வீட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு சுண்ணாம்பு அடித்து வெள்ளை அடித்து கலர் அடித்து மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து தாலிக்கு ஆர்டர் பண்ணி சென்னையில் தமிழால் ஓதுறவருக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம். தேவேந்திரன் ஏன் கனியை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ள வேண்டும்? இருவருக்கும் என்ன தகராறு இருந்தது? தேவேந்திரன் மனைவி குழந்தைகளை பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்தார். இதை மனதில் வைத்து இளந்தாரியான கனி உங்களுக்கு மனைவியை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளும் கலை தெரியவில்லை போன்ற கருத்துக்களை சகஜமாக கூறியிருக்கிறார். இது 50 வயதான தேவேந்திரனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை.
கனியின் பேச்சு அவரை தூங்க விடாமல் சீண்டி இருக்கிறது. ஒய்ஃபை பற்றி எதை தப்பாக பேசுனதா வந்து ஃபேமிலி தப்பாக பேசியிருக்கிறாரு, அதனால அது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. நாங்கள் எங்கள் தரப்பில் நாங்கள் விசாரிக்கக்குள்ள ஒய்ஃபு டைவர்ஸ் ஆகி 1.5 வருஷம் ஏதோ ஆகுதுன்னு சொல்லி அவங்க திருப்பூரோட போய் செட்டில் ஆகிட்டதா சொல்லி எனக்கு கேள்விப்பட்டோம். குடும்பத்துக்கு எவ்வளோ சொல்லுது, அண்ணனுக்கு எதுவும் தெரியாது, அமைதியாக பட்டுக்கு சைலண்ட்டாக குடும்பம் உண்டு வேலை உண்டு. இவன் ஆனால் அப்படி கிடையாது, இவன் எல்லாரையும் அனுசரித்து பேசிட்டு எப்படி சொல்கிறது, எங்கள் குடும்பத்துக்கு அவன் ஒரு ஆலமரம் மாதிரி இருந்தான். கனி கொலை செய்யப்பட்டு கிடந்த இடத்துக்கு நாங்கள் சென்றோம். உப்பநாற்றங்கரை எதுவுமே எனக்கு தெரியாது என்பது போல அமைதியாக இருந்தது. இதோ இந்த சிறிய பாலத்தின் மீது இருந்தபடி தேவேந்திரனும் கனியும் மது அருந்தியதாக கூறுகிறார்கள். வழக்கமான நாள் என்றால் தேவேந்திரன் வருவார், இருவரும் கரியை சுவைத்து கொண்டு ஊர்க்கதை பேசுவார்கள், உலகக்கதை பேசுவார்கள், பிறகு அவரவர் வீட்டுக்கு சென்று விடுவார்கள். ஆனால் அன்று தேவேந்திரன் கையில் துப்பாக்கியுடன் திட்டம் ஒன்றை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறார் என்பது கனிக்கு தெரியாது. சரியான நேரத்திற்கு காத்திருந்த தேவேந்திரன் கனியை துப்பாக்கியால் சுட்டு கொன்று விட்டதாக காவல்துறையினர் கூறுகிறார்கள். அரிவாள் அல்லது கத்தியால் வெட்டியிருந்தால் கொலையாளியை கண்டுபிடிப்பதற்கு போலீசாருக்கு சிரமம் இருந்திருக்கும். ஏனென்றால் கொலை நடந்த இடம் அப்படி. கனி துப்பாக்கியால் சுடப்பட்டிருந்ததால் துப்பாக்கி வைத்திருக்கும் யாரோதான் இதை செய்திருக்க வேண்டும் என போலீசார் உறுதியாக நம்பினார்கள். அதே நேரம் கனி கடைசியாக யாருக்கு போன் செய்திருக்கிறார் என ஆய்வு செய்தபோது தேவேந்திரனுக்கு பேசியதையும் உறுதி செய்திருக்கிறார்கள். தேவேந்திரனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து வேறு சில துப்பாக்கிகளையும் கைப்பற்றி இருப்பது குறிப்பிடத்தக்கது.